உங்களுக்கு FAA என்றா என்னன்னு தெரியுமா? சொல்றேன். FAA என்றா US ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது வந்து அந்த விமான போக்குவரத்து சம்பந்தமா அதன் பாதுகாப்பு தொடர்பாகவும் என்ன சொல்றது ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கிற ஒரு நிறுவனம் தான் FAA. இதை பற்றி ஏன் இப்ப கதைக்கிற தான் இப்ப யோசிக்கிறீங்க? எஸ், டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து அந்த அகமதாபாத்தில் நடந்த போயிங் 787 விமான விபத்து வந்து ஒரு என்ன சொல்றது ஃபியூல் சுவிட்சில் ஏற்பட்ட சின்ன கோளாறு காரணமாக தான் அல்லது பைலட்ஸ் வந்து ஆஃப் பண்ண ரீசனால தான் வந்து அது நடந்தது என்றும் இதன் மூலம் வந்து இந்த பிளேன் வந்து எந்த விதமான பாதுகாப்பு குறைபாடுகளும் இல்லை விமானத்தில் என்றும் கூறப்படுது. ஸோ இதை வந்து என்ன சொல்றது ஃபர்தர் ஜஸ்டிஃபை பண்றதுக்காகவும் ஃபர்தர் ரெக்டிஃபை பண்றதுக்காகவும் வந்து இன்றைக்கு FAA வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. வந்து போயிங் பிளேன்ஸ் எல்லாம் வந்து சேஃப் ஆனது என்றும் அதில் வந்து அந்த ஃபியூல் சுவிட்ச் வந்து எந்தவித பாதுகாப்பு குறைபாடுகளும் அற்றது என்றும் இன்று சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் நேற்று சொன்ன மாதிரி தான் இது போயிங் வந்து ஒரு லார்ஜஸ்ட் என்ன சொல்றது அந்த கமர்ஷியல் ரீதியாக வந்து இந்த பிளேன்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி வேர்ல்டு வைடாக வந்து. ஸோ அதை வந்து அதோட ஒரு டவுன்ஃபாலுக்கு வந்து எந்த விதமான சிக்கலும் ஏற்பட்டக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும். அநேகமா வந்து இந்த கம்பெனியை என்ன சொல்றது கம்பெனிக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படக்கூடாது, அதன் விற்பனை வியாபாரம் அண்ட் உற்பத்தியில் ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த தகவல் வந்து நான் நினைக்கிறேன். இந்த மீன் டைம் வந்து இந்த ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்து பலவிதமான சர்ச்சைகளை வந்து ஏற்படுத்தி இருக்குது. ஃபர்தராக வந்து இந்த ஏர் இந்தியாவுக்கு போயிங்குக்கு எதிராக என்ன பிரச்சனைனா வந்து இப்போ கமர்ஷியல் ஃப்ளைட் மேனுஃபேக்சரிங்ல வந்து ரெண்டு கம்பெனிஸ் தான் இச்ச வரைக்கும் வந்து என்ன சொல்றது டாமினன்ஸ் பண்ணி கொண்டிருக்கோம். ஒன்று வந்து போயிங், இன்னொன்று வந்து ஏர்பஸ். போயிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்ன சொல்றது ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாலாம் இருக்குது ஏர்பஸ் கம்பேர் பண்ணிக்கல. என்ன வந்து அந்த பிளேன் லார்ஜஸ்ட் பிளேன், அதாவது வந்து இந்த சைஸ் ஆஃப் த பிளேன் கெப்பாசிட்டி வந்து லார்ஜஸ்ட் கெப்பாசிட்டி உடைய பிளேன்ஸை வந்து போயிங் தான் இப்போ வரைக்கும் தயாரிச்சு கொண்டு இருக்குது. அவங்களோட என்ன சொல்றது அவங்களோட பிளேன் அந்த ஷேப் எல்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவ் ஆனதாகவும் ஒரு என்ன சொல்றது ஒரு கமர்ஷியல் ரீதியாக வந்து சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா அது ஒரு. ஸோ போயிங் ஃபிளைட்ஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகுறதும் இப்படி ஒரு டிஃபெக்ட் நடக்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இது காலகாலமாக நடந்து கொண்டு தான் இருக்குது. தேர் ஆர் செவரல் டாக்குமெண்ட்ரிஸ் நீங்கள் யூடியூப்லேயும் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் பார்க்கலாம். வந்து பிளேன் கிராஷ் சம்மந்தப்பட்ட எல்லா மோஸ்ட் ஆஃப் த பிளேன்ஸ் வந்து போயிங் தான். ஸோ இதில் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் வரக்கூடியதுக்கான சான்ஸ் இருக்குன்றது ஆல்ரெடி எதிர்பார்க்கப்பட்டதான். பாப்போம் இன் கமிங் டேஸில் வந்து என்ன மாதிரி இது ஏதாவது புது விஷயங்கள் ரிவீல் ஆகுமா இல்லையான்ட்டு உங்களை போல நானும் வெயிட் பண்ணி கொண்டு தான் இருக்கேன். லெட்ஸ் சி.